மதுரை மத்திய தொகுதியில் வீடு வீடாக சென்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதி பகுதிகளுக்கு சென்று அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி இல்லாமல் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயனுடன் சேர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார். சாத்தான்குளம் அருகே ராஜமன்னார்புரம் பகுதியில் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. சுப்பராயபுரம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும்படி உள்ளன. நாங்கள் ஈபியில் பல முறை அவங்கள்ட்ட கோரிக்கை மனுவாக வச்சிட்டோம். அந்த ஈபி கம்பங்கள் எலும்புக்கூடு மாதிரி பழுதடைந்து காணப்படுது. எப்போது வேண்டுமானாலும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லுக்கார வீதியில் நடைபெற்ற மனித சங்கிலியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். நிறைவாக மனித சங்கிலியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கொடைக்கானல் பிரகாசபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 38வது மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் 2 நாட்களாக நடைபெற்றன. இதில் திருச்சி, சென்னை, நாகையிலிருந்து 8 வயது முதல் 50 வயது வரையிலான ஆண்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் போட்டியாளர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம், பதக்கம், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 100 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட 100 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 120 வாக்குச்சீட்டை உறுதிப்படுத்தும் இயந்திரங்கள் ஆகியவற்றை ஆட்சியரும் பெரம்பலூர் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மிருணாளினி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கு திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பாக் நீரிணை கடலில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 4 விசைப்படகுகள், வலைகளை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடல் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடி தொழிலை மீனவர்கள் செய்து வருகின்றனர். இதில் சில மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக புகார்கள் வந்தன. இந்நிலையில் இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த 4 விசைப்படகுகள், அதில் இருந்த வலைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களை இடத்தை விட்டு காலி செய்து வெளியேறுமாறு சில வெளிநபர்கள் மிரட்டுவதாக கூறி பணியர் பழங்குடியின மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். காபி தோட்டங்களுக்கும் தேயிலை பணிகளுக்கும் செல்லும் பழங்குடியின மக்கள் பல தலைமுறைகளாக இங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சமீப நாட்களாக இவர்களை வெளியேறச் சொல்லி சிலர் வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 50 வருஷம் 60 வருஷம் ஆச்சு நாங்கள் அங்கே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இவங்க எங்கே போயிருந்தாங்க சார்? நாங்கள் திரும்ப கேட்குறோம் சார். அவங்க அப்போ சொல்லி இது எங்கள் இடம் தான், அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இவங்க இருக்க முடியல. அங்கே மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் வீடுகள் வேலை வாய்ப்பையும் பறிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.